பசங்க சாக்பீஸ் சாப்பிட்றாங்க, பல்போ சாப்பிட்றாங்க, நிறைய அரிசி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான், பேப்பரை கூட விட்டு வைக்க மாட்டான், கார்னர்லாம் பிச்சு பிச்சு வாயில போட்டு மென்னுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் சொல்றது உண்டு. இந்த மெடிக்கல் டேர்ம்ல பைக்கா அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைங்க இந்த மாதிரி பண்ணும்போது ஆஸ் அ பேரண்டா நம்ம பேட் ஹேபிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிக்க ஆரம்பிச்சிருவோம். பட் இதுக்கு பின்னாடி சில மெடிக்கல் ரீசன்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். நான் டாக்டர் வினோதினி, ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இந்த மாதிரி அன்யூஷுவலான கிரேவிங்ஸ் வரதுக்கு ஒரு முதன்மையான காரணம் பார்த்தீங்கன்னாக்கா ஊட்டச்சத்து குறைபாடு. குறிப்பா சொல்லணும்னா ரத்த சோகை, அனிமியான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த கண்டிஷன்லும் சரி, கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கும் போதும் இந்த மாதிரி கிரேவிங்ஸ் இருக்கும். நம்ம ஈவன் பிரெக்னென்ட் லேடிஸ் கிட்டயுமே நிறைய அரிசி எடுத்து சாப்பிட்ற ஹேபிட் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ அந்த ஊட்டச்சத்து குறைபாடை சரி பண்றதுக்கு ஏற்ற மாதிரி டயட் வழியாவோ இல்லை சப்ளிமெண்ட்ஸ் வழியாவோ அவங்க எடுத்துக்கும் போது இந்த ஹேபிட்டுங்கிறது சரியாயிடும். ப்ளஸ் சைக்கலாஜிக்கலாக பார்த்தோம்னாக்கா டிப்ரெசிவ் ஸ்டேட்ல இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னும் போதுமே அவங்க கிட்டயுமே இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோ பெரியவங்களோ அவங்க கிட்ட இந்த மாதிரி ஹேபிட் இருக்குன்னும் போது டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க. அவங்க என்னன்னு அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற போல கைட் பண்ணுவாங்க. நன்றி.